என்னங்க இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய டிஷ் வந்து முருங்கைக்கீரை பொரியலுங்க. முருங்கைக்கீரையில அவ்வளவு சத்து இருக்குது. விலைக்கு வாங்காத கீரைனா முருங்கைக்கீரை மட்டும்தாங்க. எப்படின்னா வீடு தவறாம முதல்ல முருங்கை மரம் இருக்குங்க. இப்பெல்லாம் பாருங்க 10 வீட்டுக்கு ஒண்ணு அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு என்னன்னாங்க, மருந்தடிக்காத கீரைனா முருங்கைக்கீரை மட்டும்தாங்க. இப்ப எங்க வீட்டு பக்கத்துலயே முருங்கை மரம் இருக்குது. அந்த மரத்துல இருந்து முருங்கைக்கீரை பறிச்சு பொரியல் பண்ண போறேன். கீரை எப்படி பறிக்கணும்னாங்க, பாருங்க இளம் தலையா இருக்கணும். இந்த பழுப்பலை எல்லாம் ஒண்ணும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இளந்தலையா பறிச்சு ஓட்டை இதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி பறிக்கணுங்க. இந்த மாதிரி பறிச்சு செஞ்சா கீரை அவ்வளவு நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை பாருங்க செங்காம்போட இருக்குது. இந்த கீரையாகட்டும் காயாகட்டும் நல்லா இருக்குங்க. கீரையை இப்படி உடைச்சுக்கணுங்க. இந்த கீரையில பாருங்க ஓட்டை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. பழுப்பெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை. நல்லா தளைஞ்சிருக்கு. இந்த கீரை அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. முருங்கைக்கீரை பொரியலுக்கு முதல் கீரையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாங்க. நம்ம சுத்தம் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாருங்க முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து இல்லைங்களா, பாருங்க இந்த மாதிரி பழுப்பு இலை இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கீரையை பின்னாடி இப்படி திருப்பினீங்கன்னா பாருங்க வெள்ளையா இருக்கு இந்த பூச்சிக்கூடு இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் போடக்கூடாதுங்க. இதனாலதாங்க இந்த வயிற்று வலி எல்லாம் வர்றது. பாருங்க இந்த கீரையில பாருங்க பின்னாடி வெள்ளையா இருக்கும் பாத்தீங்களா. அதனால கீரையை சுத்தம் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துதான் போடணுங்க. இந்த மாதிரி கீரையெல்லாம் நீங்க போடக்கூடாது. பாருங்க கீரையை இந்த மாதிரி உருகி எடுத்துக்கலாங்க. குச்சியெல்லாம் போடக்கூடாது. இலையை மட்டும் எடுத்துக்கலாங்க. பாரு இந்த மாதிரி எல்லாம் மட்டும் சுத்தம் பண்ணி போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லா கீரையும் சுத்தம் பண்ணிக்கலாங்க. பாருங்க வயசானவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தர் என்னம்பாங்க, கையங்கால் வலிக்குது அப்படிம்பாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்க என்னம்பாங்க, கையங்கால் ஓஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. இன்னொன்னு பார்த்தாங்க, அவங்க தோல் எல்லாம் பாருங்க கருப்படைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்தம் இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இதே பாருங்க வயசு கம்மியா இருக்கா அவங்களே அந்த குறைய சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொடுத்தீங்கன்னா ரத்தம் அவ்வளவு விருத்தி ஆகுங்க. இதுல அவ்வளவு சத்து இருக்குது, இரும்பு சத்து இதெல்லாமே. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்க, வாரத்துல 3 நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்க, அவங்க எல்லாம் ரெடி ஆயிக்குவாங்க. அதனால கூடுமான வரைக்கும் எங்க முருங்கைக்கீரை கிடைச்சாலும் சரி வாங்கிட்டு வந்து, என்னங்க கொஞ்சம் வேலை, இது சுத்தம் பண்ண வேண்டியது வேலை ஒண்ணுதாங்க. மற்றபடி இந்த கீரையில அவ்வளவு சத்து இருக்கு. கீரையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்ப கழுவி எடுத்துக்கலாங்க. கீரையினுடைய அளவு பாருங்க 2 நாம்பல் வரும். என்ன பண்றேன்னா கழுவி எடுத்து தண்ணி வடிய விட்டுறலாங்க. அலசிட்டு தண்ணி வடியிட்டு இந்த கூடையில் போட்டுடலாம். போட்டா நல்லா தண்ணி வடிங்க. வானிலை அடுப்புல வச்சுக்கலாங்க. வானிலை சூடாகட்டும். வானிலை சூடாயிருச்சுங்க. இந்த 2 நாம்பல் முருங்கைக்கீரைக்கு உரிய அளவுங்க நான் சொல்றது. இதுல வந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து எடுத்துருக்குறேங்க. அதுக்கு வானிலையில போட்டுடலாம். பாருங்க 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி குருமிளகு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. இது என்ன பண்றேன்னா ட்ரையா நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. எதுக்கு இந்த மாதிரி செய்யறது அப்படின்னாங்க, இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், வெங்காயம் வரமிளகாய் போட்டு தாளிச்சு விட்டு தேங்காய் போட்டு இறக்கி வச்சிருவோம். நான் செய்யக்கூடிய பொரியல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த கீரைக்கு வந்து எதுக்கு இந்த கருப்புளுந்து சேர்த்துறது அப்படின்னாங்க, இப்ப பாருங்க ஏசியில் உட்காந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப பெருத்துக்கு தலை ஒரே பாரமா இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொன்னு என்னன்னா கழுத்து பிடிச்சிருச்சு, முதுகு வலிக்குது, எலும்பு அதாவது கழுத்தெலும்பு வலிக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கீரை கூட இந்த கருப்புளுந்து தோலோட சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது அந்த வலியெல்லாம் வராதுங்க. அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. இன்னொன்னு என்னன்னா லேடிஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இடுப்பெலும்பெல்லாம் பலம் பெறும். அதுக்கோசரம் இந்த கருப்புளுந்து செய்யறதுங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பருபருன்னு அரைச்சு எடுத்துக்கோணுங்க. நைஸா வேண்டாம், கொஞ்சம் தருதருன்னு அரைச்சு எடுத்துக்கோணுங்க. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். ஆறட்டும் கொஞ்சம். வானலியை வச்சு கீரை தாளிச்சு விட்டுறலாம். வானலி அடுப்புல வச்சுக்கோங்க, காயிட்டுங்க. இந்த கீரை பொரியலுக்கு வந்து நல்லது, அதை ஊத்தி தான் செய்யணுங்க. வானல காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டுங்க. பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா செவக்க வதக்கணுங்க. இதைய மாதிரி நல்லா செவக்க வதக்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாமே செவக்க வறுத்தாச்சு. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த கீரை இருக்குல்ல தண்ணி வடிஞ்சிச்சு பாரு, தண்ணி எவ்வளவு தண்ணி வடிஞ்சிருக்குதுன்னு பாரு. இந்த கீரைய இந்த வெங்காயத்தோட போட்டு வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விடணும்.
பாரு இந்த மாதிரி நல்லா வதக்கும். இந்த கீரைக்கு தேவையான கல்லுப்பு போட்டு விட்டுருவாங்க. பாருங்க கொஞ்சமா தேவையான கல்லுப்பு போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு தண்ணி சும்மா லேசாக அப்படி கொளுத்து விடுங்க. அதுலேயே வெந்துடும் கீரை. விட்டு இப்படி கலக்கி விடுங்க. வேகட்டும். இதில் போட்டு கருதரை அரைச்சா போதும். நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. கீரை வெந்தாச்சு. இப்போ என்ன பண்றேன்னா நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, சீரகம், குருமிளகு, இந்த உளுந்தெல்லாம், இந்த கருப்புளுந்து பொடியெல்லாம் இப்போ போட்டு விட்டுறோம். இப்படி போட்டு விட்டு ஒரு கலக்கி விடுங்க. நல்லா இப்படி கலக்கி விடணுங்க. கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்றேன்னாங்க பாருங்க, 2 ஸ்பூன் தேங்காய் சரவி வச்சிருக்கேங்க. அதை மட்டும் போட்டுக்கலாங்க. சும்மா லேசா போட்டு விட்டுட்டு ஒரு வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இவ்வளவுதாங்க. முருங்கைக்கீரை இப்படி பண்ணணுங்க. இந்த கருப்புளுந்து போட்டு பண்ணும்போது இந்த நரம்பு பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராதுங்க. லேடிஸ், அதாவது டெலிவரியான பெண்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த கீரை போட்டு சாப்பிட்டா பால் அவ்வளவு ஊறுங்க. அவ்வளவு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை இப்படித்தாங்க செய்யணும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதனுடைய ருசியே தனி. உப்பு காரமெல்லாம் அளவா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது. இதே மாதிரி தாங்க அகத்திக்கீரையும் நான் வித்தியாசமா செஞ்சிருக்கிறேன். என்னுடைய வீடியோவில் பாருங்க. இந்த முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.